உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் மரத்தடியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு குட்டி எலி தற்செயலாக சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடத் தொடங்கியது. எலியின் குறும்புத்தனத்தால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. சிங்கத்திற்கு பயங்கர கோபம் வந்தது. அது தன் பெரிய நகங்களால் எலியை பிடித்து, என்னுடைய தூக்கத்தை நீ கெடுத்து விட்டாய், உன்னை ஒரே கடியில் நான் விழுங்கி விடுவேன் என்று கர்ஜித்தது. நடுங்கியபடியே குட்டி எலி சொன்னது, ராஜா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை விட்டு விடுங்கள், என்றாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன். எலியின் பேச்சை கேட்டு சிங்கத்திற்கு சிரிப்பு வந்துவிட்டது. இவ்வளவு சிறிய எலி காட்டு ராஜாவாகிய எனக்கா உதவப் போகிறது என்று நினைத்து சிரித்துக் கொண்டே எலியை விட்டுவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு வேடனொருவன் காட்டில் விரித்திருந்த பெரிய வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்டது. சிங்கத்தால் அந்த வலையை அறுத்தெறிய முடியவில்லை. அது வலியிலும் பயத்திலும் பலமாக கர்ஜித்தது. அந்த கர்ஜனை சத்தத்தை கேட்ட குட்டி எலி ஓடி வந்தது. சிங்கம் வலையில் சிக்கி தவிப்பதை கண்டது. ராஜா, பயப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறி தன் கூர்மையான பற்களால் வலையை வேகமாக கடித்து குதறியது. சிறிது நேரத்திலேயே வலை அறுந்தது. சிங்கம் வலையிலிருந்து பத்திரமாக வெளியே வந்தது. உன்னை ஒரு சிறிய விலங்கு என்று நான் குறைத்து மதிப்பிட்டேன், என்னை மன்னித்துவிடு. இன்று நீ என் உயிரையே காப்பாற்றிவிட்டாய், மிக்க நன்றி. சிங்கம் எலிக்கு தன் நன்றியை கோரியது. அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாயின. யாரையும் உருவத்தை வைத்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. சிறிய உயிர்களாலும் பெரிய உதவிகளை செய்ய முடியும். உற்சாகம் தரும் ஊக்க கதைகள்.